நீங்கள் ஒரு சாதனையாளராக ஆகணும் அப்படின்னா அதிகாலையில் எழுந்து விட்டாலே அது ஒரு மிகப்பெரிய சாதனை தான். 4 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா அதுவே சாதனை. ஏன்னா இந்த உலகத்தில் அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கிறவங்க வெறும் 100 கோடி பேர் தான் வேணால் இருக்கலாம். 100 பேர் 150 கோடி பேர் தான் இருக்கலாம். ஒரு 600 கோடி பேர் இந்த உலகத்தில் அதிகாலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திருக்கவே முடியாதுன்னு இல்லை, அவங்க எழுந்திருக்கலை. அதிகாலையில் எழுந்திருப்பது அவ்வளோ கஷ்டமான விஷயம். அப்போது அதிகாலையில் நீங்கள் ஒரு 600 கோடி பேர் செய்ய முடியாத ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்க. அதிகாலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் 600 கோடி பேர் செய்ய முடியாத ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்க. அப்போ அதுவே ஒரு மிகப்பெரிய சாதனை தானே. அதுவே ஒரு மிகப்பெரிய சாதனையாக இருக்கிறது. அப்போது உங்கள் தினசரி வாழ்க்கையே ஒரு சாதனையிலிருந்து தான் தொடங்குகிறது. நீங்கள் அதிகாலையில் இல்லை ஒரு 500 கோடின்னு வச்சுக்கணுன்னா ஒரு 300 கோடி பேர் தினசரி காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்றாங்க. ஒரு 500 கோடி பேர் அந்த மாதிரி எழுந்திருக்கிறது இல்லை அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. அப்போது ஒரு 500 கோடி பேர் செய்ய முடியாத ஒரு வேலையை தான் நீங்கள் அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திருப்பதன் மூலம் அது ஒரு சாதனை. 500 கோடி பேர் செய்ய முடியாத ஒரு சாதனை. அது சாதனையில் தான் உங்கள் வாழ்க்கையை தொடங்க வேண்டும். நீங்கள் எழுந்திருப்பதே ஒரு சாதனை. நீங்கள் எழுந்திருப்பது காலையில் எழுந்திருப்பதே ஒரு சாதனை. சாதனையில் தான் உங்கள் வாழ்க்கையை தொடங்குகிறது. எழுந்திருக்கும் போதே ஒரு சாதனை பண்ணிக்கிட்டு தான் தொடங்குறீங்க. நீங்கள் எழுந்தாலே அது ஒரு சாதனை. அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்துட்டாலே அது ஒரு சாதனை. அது மாதிரி அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கணும்னா என்ன பண்ணணும்? இரவு 9 மணிக்கே படுத்துடணும். அதுவும் ஒரு சாதனை தான். இரவு 9 மணிக்கு யாரும் அதிகமாக தூங்க மாட்டாங்க. இந்த உலகத்தில் கண்டிப்பாக இரவு 9 மணிக்கு ஒரு 300 கோடி பேராவது தூங்க மாட்டாங்க. இந்த உலகத்தில் 800 கோடி பேர் இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு 300 கோடி பேராவது இரவு 9 மணிக்கெல்லாம் யாருமே தூங்க மாட்டாங்க. அப்படின்னா 300 கோடி பேரால் செய்ய முடியாத ஒரு சாதனை தான் இரவு 9 மணிக்கு படுத்து தூங்குறது. அப்படி இரவு 9 மணிக்கு படுத்து தூங்கினா தான் உங்களால் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும். சீக்கிரமாக தூங்கினால்தான் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியும். சீக்கிரமாக எழுந்தால் தான் இந்த அதிகாலையில் நேரம் நல்லா ஓய்வு எடுத்து எழுதும்போது மூளை புத்துணர்வாக இருக்கும். நிறைய வேலைகள் நல்லா படிக்கிறதுக்கோ என்ன வேலை செஞ்சாலும் நமக்கு மனசில் நல்லா பதியும். நல்ல புரிதல் திறன் சிறப்பாக இருக்கும். மனசு அமைதியாக இருக்கும். அந்த அதிகாலை நேரங்கிறது ஒரு பொன்னான பொழுது. அது ஒரு மதிப்பு நிறைந்த ஒரு பொழுது. அதனால் அந்த பொழுதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இரவு சீக்கிரமாக படுத்துடணும். இரவு சீக்கிரமாக படுக்கிறதும் நிறைய வேலை செய்ய முடியாத ஒரு சாதனை. ஆக நம்ம முடியும் போது நமது வாழ்க்கை தினசரி வாழ்க்கை எப்போ முடியுது? தூங்கும்போது முடியுது. அப்படி தானே தினசரி வாழ்க்கை நமது செயல்பாடுகள் எங்கே முடியுது? தூங்க ஆரம்பிக்கிறோம். அப்போ ஒரு சாதனையில் தான் தூங்குகிறோம். நம்ம தூங்குகிறதே ஒரு சாதனையாக இருக்கிறது. ஏன்னா இரவு 9 மணிக்கு யாராலையுமே இந்த உலகத்தில் 800 கோடி பேர் இருக்காங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் 300 கோடி பேர் கண்டிப்பாக இரவு 9 மணிக்கே அவங்களால தூங்க முடியாது. எல்லாருமே 10, 11 மணி 12 மணி வரைக்கும் படுத்து முடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இரவு 9 மணிக்கு நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 300 கோடி பேரால் இந்த சாதனையை செய்ய முடியாது. அப்போ நீங்கள் தூங்குறதே ஒரு சாதனையாக இருக்குது. அதாவது தினசரி வாழ்க்கை முடியும் போது ஒரு சாதனை, தினசரி வாழ்க்கை ஆரம்பிக்கும் போதும் அது ஒரு சாதனையாக இருக்குது. தினசரி வாழ்க்கை ஆரம்பிக்கிறது அதிகாலையில் விழித்து கொள்ளும் பொழுது அது ஆரம்பிக்குது. அப்படின்னா 4 மணிக்கு நீங்கள் முழிக்கிறீங்க அப்படின்னா அதுவே ஒரு சாதனையாக இருக்கிறது. அப்புறம் இரவு 9 மணிக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு இரவு 9 மணிக்கு தூங்குறீங்கன்னா அதுவும் ஒரு சாதனையாக இருக்கிறது. சாதனையில் தொடங்கி சாதனையில் முடிகிறது. தினசரி வாழ்க்கை சாதனையாக இருக்கிறது. சாதனையில் தொடங்கி சாதனையில் முடிகிறது. காலையில் ஒரு சாதனை, எழுந்திருப்பது ஒரு சாதனை, அப்புறம் தூங்க ஆரம்பிக்கிறது ஒரு சாதனை, இடையில நிறைய சாதனை. இப்படி ஒரு சாதனையாளருடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா? சாதனையாக இருக்கிறது. அவர் ஆரம்பமும் சாதனையாக இருக்கிறது, முடிவும் தினசரி வாழ்க்கையோட முடிவும் அந்த தூக்கமும் சாதனை, விழிப்பும் சாதனை. அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சாதனையாக இது இருக்கிறது.